எங்கம்மா போற? என்னடி கேள்வி இது? ஹாலுக்கு தாண்டி போறேன். என்னம்மா விளையாடுறீங்களா? ஹேய், இப்ப எதுக்கு இப்படி கத்துற? அது இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? அதுவும் இங்கே பேசணும், இப்பவே. ரூம்ல வச்சு பேசுற அளவுக்கு என்ன முக்கியமான விஷயம்? அது வந்து சக்தி இருக்காளமா, அவ ரொம்ப ஓவரா பண்றாமா. சீரியஸா ஏதாவது பேச சொன்னா இந்த அண்ணி இப்படி வளர்றாங்களே. அவ உன்னை என்ன பண்ணா? அது நான் கீழ இருந்து மாடிக்கு துணி காய போட போயிருந்தேன். அத அவ பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்காமா. அண்ணி, உங்களை வச்சுக்கிட்டு ஒரு கொலை கூட பண்ண முடியாது. ஏய், என்ன நீ பண்றீங்க? சும்மா ஐயோ சக்தி, உனக்கு எவ்வளவு வேணும்? ஐயோ அண்ணி வேண்டாம் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. சொல்ல, உனக்கு எவ்வளவு வேணும்? 1 லட்சம். 1 lakh. வெச்சுக்கோ. புடி, வெச்சுக்கோ. ஐயோ அண்ணி, எதுக்கு எவ்வளவு பணம்? எனக்கு வேணாம், புடிங்க. ஒரு 5 லட்சமா வெச்சுக்கோடி. அண்ணி, 1 லட்சம் தான் அவ கேட்டா. நாம 1 லட்சத்துக்கு மேல ஒரு 10,000 சேர்த்து கொடுக்கலாம். இதெல்லாம் வேண்டாம், இத புடிங்க. லூசு மாதிரி பேசாத. அவளுக்கு இதோட பெருசா செட்டில் பண்ணி விட்டுரு. இனிமே கார்த்திக் வீட்டு பக்கமே அவ எட்டி பார்க்க கூடாது. ஐயோ அண்ணி, இதெல்லாம் உங்க அம்மா பணம். தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவ்ளோ பிரச்சனையும் பண்றது எங்க அம்மா தானே. அப்ப எங்க அம்மா பணத்தை தான் எடுத்து கொடுக்கணும். அதான நியாயம். போய் பணத்தை கொடு. ஐயோ என்ன சக்தி? சரி, நீ போன் பண்ண முதல்ல. இந்த பணத்தை அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கறோம். இந்த பிரச்சனையை இதோட நம்ம முடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீ போன் பண்ணு. அப்படியா சொல்றீங்க? போன் பண்ண போறியா இல்லையா? பண்ணு முதல்ல. பண்றேன். ஹலோ, யாருங்க? நான் சக்தி, யமுனக்கா தங்கச்சி பேசுறேன். கார்த்திக், ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். உட்காருங்க. சரி. ஏய், என் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? ஏய், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ அத்தை கிட்ட பேசினத நான் கேட்டேன். உனக்கு வேணுங்கிறது பணம் தானே? அந்த பணத்தை நானே தரேன். வாங்கிக்கிட்டு என் குடும்பத்தை விட்டே போயிடணும். ஏய், யார் பணம் கொடுத்தாலும் வாங்குறதுக்கு நான் என்ன அவ்வளவு கேடு கெட்டவன் நினைச்சியா? உன் பணம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. என்னை அப்படிலாம் விலை கொடுத்து வாங்கிட முடியாது. ஏய், நான் சொல்றதை கொஞ்சம் முழுசா கேளு. நீ கேட்டது ஒரே 1 லட்சம் தான். ஆனா நான் உனக்கு தரப்போறது 5 லட்சம். 5 லட்சமா? ஆமா. நீ எங்க இருக்கன்னு சொல்லு, இப்பவே நான் கிளம்பி வரேன். நீங்க வரதுக்குள்ள ஊரை விட்டு ஓடி போயிடுன்னு சொல்றாங்க கார்த்திக். 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க கார்த்திக். வேண்டாம்னு சொன்னா மிரட்டுறாங்க கார்த்திக். கையில பணத்தை திணிக்கிறாங்க. ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். சக்தி, என்னது இது? நீ இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்க? ஐயோ கார்த்திக் சார், இவ போய் சொல்றான். இவ பணம் வேணும்னு எங்க கிட்ட கேட்டான். அதனாலதான் நாங்க கொண்டு வந்தோம். என்னங்க இது? நான் இவ்வளவு நேரம் உங்க கூட தானே பேசிட்டு இருந்தேன். நான் எப்பங்க பணம் கேட்டேன்? சக்தி, இவன் எதுக்கு உன்கிட்ட பணம் கேட்க போறா? அதான் சொல்றேனே, இவ ஒரு ஃப்ராடுன்னு. இவ உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கா சார். பணம் கொடுத்தா உங்க வாழ்க்கைய விட்டுட்டு போறேன்னு சொல்றா. அதே இல்ல சார், இவங்க அம்மா மேல கூட இவ சத்தியம் பண்ணா சார். ஆமா. என்ன கார்த்திக் இது? நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கும் உங்க அம்மா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. பணம் வாங்கிக்கிற பொண்ணா இருந்தா நான் எதுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறேன்?
ஷோ நீ எதுக்கு அழுகுற பிரியா? எனக்கு உன் மேல எந்த சந்தேகமும் கிடையாது. சக்தி, நீ பிரியா கையில பணத்தை வச்சத நானே என் கண்ணால பார்த்தேன். நீ இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பணத்தை கொடுப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல கார்த்திக். இங்க பாருங்க, இதுல நீங்க தலையிடாதீங்க. ஷோ சார், இவ பொய் சொல்றா சார். இவ ஒரு பண பிசாசு. ஆனா உங்க முன்னாடி மட்டும்தான் இவ நல்லவ மாதிரி நடிக்கிறா. கார்த்திக், எல்லாமே போய் கார்த்திக். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி என்ன உடனே பார்த்தாகணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்க வந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்ததுனால தான் நான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஆனா இதெல்லாம் சொன்னா நீங்க ஏதாவது டென்ஷன் ஆயிடுவீங்கன்னு தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா திடீர்னு இவங்க என் கையில 5 லட்ச ரூபாவை திணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. கார்த்திக் இருக்கிறாருன்னு சொல்றேன், ஆனா அவர் வரத்துக்குள்ள பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிடுன்னு சொல்றாங்க. என்ன சக்தி, இவ்வளவு சீப்பா நடந்துட்டு இருக்க? ஹேய், நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டி. ஆனா உன்ன மாதிரி ஒருத்தி நான் பார்த்ததே இல்ல. சக்தி, போன் பண்ணி என்னை இங்க வர சொன்னதே பிரியா தான். அப்படி இருக்கும்போது இவ எதுக்கு உங்களை இங்க வர சொல்ல போறா? இங்க பாருங்க, பொய் சொன்னாலும் நல்ல பொருந்துற மாதிரி சொல்லுங்க. யாரோ ஒருத்தி சொன்னான்னு ஏன் மேலே நீங்க சந்தேகப்படுறீங்களா? அது சரி விடுங்க. கட்டின பொண்டாட்டியும் நம்பாத ஆள் தானே நீங்க. அப்புறம் என்ன எப்படி நம்புவீங்க? இவள நீங்க புரிஞ்சுக்க போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. சக்தி, நீ வா போலாம் வா.